சினிமா சைடில் எனக்கு அட்வைஸ் வந்து தரமாட்டார் ப்ரோ. ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து அவர் பார்த்து அனலைஸ் பண்ணி எனக்கு இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு வந்து சொல்லிடுவாரே தவிர, மற்ற டைம்லலாம் வந்து எப்படி நடிக்கணும்னு அவர் பிலீவ் பண்ணுறதோ அதுதான். நீ எப்படி நடிக்கணும், இப்படி தான் நடிக்கணும்னு நீ நடிச்சு காட்டி சொல்லி வர வைக்க முடியாது. அப்படி வர வச்சாலும் அது வந்து 100% கிடையாது அந்த மாதிரி சொல்லுவாரு. மற்றபடி அவர் சொல்ற லைஃப் லெசனை தான் நம்ம வந்து பக்காவா அந்த லைஃப் லெசனை நம்ம எதுல வேணா போட்டுடலாம். ரிலேஷன்ஷிப்ஸ்ல போடலாம். ரிலேஷன்ஷிப்னு வெறும் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. யாரோட இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் வேணாலும், வீட்டில் ரிலேஷன்ஷிப் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சில்வர் ஸ்டார் ஸ்டாலோன் ராக்கி படத்துல வந்து ஃபைட்டை விட அவர் லைஃப் லெசன் தான் ஜாஸ்தி சொல்லுவாரு. அதுதான் மேட்ச்ல யூஸ் ஆகும். அந்த மாதிரி அவர் சொல்ற லெசனை வந்து நம்ம எதுல வேணா போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. எங்கள் அப்பாவோட டெத் வந்துட்டு இட் வாஸ் நாட் லைக் அவர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இறந்தது அந்த மாதிரி கிடையாது. இட் வாஸ் வெரி சடன் அந்த மாதிரி. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஷாக் தான். ஸோ அந்த பாயிண்டில் எல்லாருமே ரொம்ப அப்போ தான் க்ரோயிங் ஸ்டேஜ். நான் அப்போ தான் சினிமா என்ட்ரு ஆயிருக்கேன். என் தம்பி ரொம்ப சின்ன பையன், என் அக்காவுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஹாஃப் பேக்டாக இருந்த ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த பாயிண்டில் வந்துட்டு எங்கள் அம்மா ஸ்ட்ராங்காக இல்லைன்னா எவ்ரி திங் வுட் ஹவ் ஃபாலோன். ஸோ என் அப்போட இடத்த வந்துட்டு என் அம்மாவும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் டு டூ தட். அண்ட் இன்னை வரைக்கும் அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அது வந்துட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கு எங்கள் எல்லாருக்குமே. அவங்க எங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருனாலே தூங்குற மாதிரிலாம் நடிச்சிருவேன். டப்புன்னு அப்படியே கண்ணு முன்னு படுத்துருவேன். இன்னொன்னு எங்க அப்பா கூட நான் ஒன்னா இருந்த லாங் டேஸ் லாக்டவுன் மட்டும் தான். சோ அதுலதான் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சது. நான் என்னைக்குமே எனக்கு இருந்து பேச மாட்டீங்களா? ரொம்ப அதிகமா ரொம்ப பேசிக்க மாட்டேன். பயமா இருக்கும். எங்க தூங்குற மாதிரிலாம் நடிச்சிருவேன். டப்புன்னு அப்படியே கண்ணு முன்னு படுத்துருவேன். டேய் நடிக்காதடா அப்படின்னு. ஐயோ எந்திரிச்சா ஐயோ வேணாப்பா அப்படியே படுத்துருவேன். ஏன்னா எங்க அப்பா கிட்ட கேட்டேன்னு, ஏன் இப்படி இருக்கீங்க என்கிட்ட, இப்போ நல்லா பேசுறீங்க, இப்போ கொஞ்சம் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸா நல்லா பேசுறோம், நல்ல விஷயம். ஆனா நான் கேட்டேன், அப்போ ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது, நீங்க ஏன் என்கிட்ட வந்து ஒழுங்காவே பேசல சின்ன வயசுல தான் கேட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, இல்ல உனக்கு வந்து ஒரு 18+ ஆனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சேன், ஒரு 20 அந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நீ லைஃப பார்க்க போற. அந்த ஸ்டேட்ல தான் நான் ஒரு அப்பாவா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். இப்ப அது நடக்குது, எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. இப்போ நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு காலத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மாதிரி எல்லாம் எங்க அப்பா இருக்க மாட்டாரான்னு நான் நினைச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா எங்களை நம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு இப்போ. The one thing that I admire from him from his starting till now is its dedication and love towards his job and what and all he wants to learn even till now. Okay. That keeps him alive and he learns more and he goes to higher stages, right? அப்பாவோட பேர்ல வரக்கூடாது நான் முடிவு பண்ணேன். அதனால மாஸ்டர் நான் என்னைக்கு பார்த்தேன்னா, ஒரு நாள் நான் அப்பாவோட ஷூட்டிங் சாப்பாடு கொடுக்க போனேன். கொடுக்க போனப்போ எனக்கு ஃபைட் சீக்வன்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்நேரம் மாஸ்டருக்கு ஒரு வணக்கம் வச்சப்போ அவர் மூஞ்சில நான் பட்டிருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? அப்பா வேற, நான் வேற. அதனால தான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. அப்பா சந்தோஷப்பட்டாரு, அம்மா சந்தோஷப்பட்டாங்க. பட் ஆனா அவர் வேற, நான் வேற. அதனாலதான் இன்ட்ரடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. சூர்யா விஜய் சேதுபதினு போடல. இல்ல இதுல அறிமுகமாகும் போது அப்பா உங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் என்ன? நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன், பயமா இருக்குப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் வந்துட்டு பாத்துக்கலாம்டா அப்படின்னாரு. எங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன், உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு டவுட்டே இல்லை. ஆனால் அவரோட மகானில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் நேரில் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு இன்டென்ஸான சீன் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பயங்கர டயர்ட் ஆகிட்டேன். பட் அவர் இன்னமும் இந்த வேலை அந்த வேலை நிறைய வேலை பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா எனக்கே எனர்ஜி இல்லை, நான் உனக்கு இப்படி இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேபி பிகாஸ் ஐவ் ஸ்ட்ரகிள்ட் ஸோ மச் ஃபார் திஸ். அதாவது இந்த ஒரு ப்ரொஃபஷன், இந்த ஒரு ஸ்பேஸ், இந்த ஒரு இதுக்காக நான் அவ்வளோ போராடினதுனால இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம்னு சொல்லியிருந்தார். அண்ட் அதை சொல்லி முடிச்சோடனே அவர் ஸோ அப்போ எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் இருந்துச்சு. ஹீ இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஐ ஹோப் தட் யூனோ ஃபார் ஹிம் ஆல்சோ திஸ் மூவி ஒர்க்ஸ் அவுட் பிக் டைம். என்னை வந்து எனக்கு பிடிச்சதுக்கு என்னை அலோவ் பண்ணி என்னை வந்து நீ இதை பண்ணு. ஏன்னா நான் வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேன். அப்போதுலேருந்து நம்பி எனக்கு அந்த
நீ பண்ணு, நீ தாராளமா மியூசிக் பண்ணு, போறோம் ஸ்டடீஸ் போறோம், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்ட என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அண்ட் தேங்க்யூ மக்களே, உங்க லவ் இம்மென்ஸா இருந்திருக்கு. நான் வந்து யாரையா மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல் மக்களே, தேங்க்யூ. இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே கூட அப்பா தான். ஆ! ஆமா, யோசிச்சு நல்ல காம்பினேஷனா இருக்கும். பயங்கர அவரோட காம்பினேஷனா ஜெய்சன் இருக்கும்ல. சார். ஆமா அவர் சூட்டுக்கும் இவர் ஆமா, சூட்டுக்கும். actually it's a historic revolution what has just taken place now. இது வந்து எனக்கும் சரி, தங்கச்சிக்கும் சரி, or everyone related to my familyயும் சரி, எல்லாருக்குமே வந்து இது ஒரு கேர்ஃபுல்லா அண்ட் காஷியஸா வந்து நாங்க இருந்ததா ஆகணும். because that is what the situation is right now. I really like the advice he gave me. He wanted me to build my own identity. நான் எதையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல, பட் வேற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கல. if நானா இருந்தா மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. அண்ட் எனக்கு எல்லாரும் அப்படி அப்சர்வ் பண்றது பிடிக்கும். சின்ன வயசுல அப்பா ஷூட்டிங் பண்ணும்போது நீங்க வந்து போயிருக்கீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் வந்து விசிட் பண்ணிருக்கீங்களா? மேபி 2 தடவை இல்லை 3 தடவை போயிருக்கலாம், அவ்வளோதான். அவ்வளவுதான். என்ன அதாவது சினிமாவிலேருந்து என்னை டோட்டலாக தள்ளி தான் வச்சுருந்தாரு. ஏன்னா படிக்கிற அவருடைய மெயின் இது என்னென்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு டைமில் வந்து நான் அவர்கிட்ட என்னுடைய ஆசையை நான் அவருக்கு சொன்னேன். அப்போ கூட என்ன சொன்னார்னா, நீ படித்து முடி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நான் +2 படிக்கும்போது அவர் இறந்து போனது. ஸோ ஆஃப்டர் தேட் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு கிராஜுவேஷன், ஐ டிட் மை இன்ஜினியரிங். நான் இப்போ ரேகிங் உண்டு காலேஜில். ஸோ ரேகிங் பொழுது அவங்க பேச தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அப்பாவுடைய ஆக்டிங்கை நேசிச்சாங்கன்றது எனக்கு தெரிய வந்து. அவர் வந்து இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், உனக்கு ஏன் நடிக்க வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டிருக்காங்களா சார்? அது ஜென்ரல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் டைம் அப்பா வந்து வீட்டில் பார்க்கும்போது ஹீ இஸ் மை ஃபாதர், அப்பாவாக தான் இருந்தார். ஒரு ஆக்டர் கார்த்திகா நான் பார்த்ததே இல்லை. சின்ன வயசில் வந்து 2 வாட்டி என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு, ஐ ரிமெம்பர் கரெக்ட். ஆனால் மற்றபடி நான் அவர் நடிக்கிறது பார்த்ததில்ல, அவர் படம் அதிகமாக பார்த்ததில்ல, எதுவுமே இல்லை ஹாஸ்டல் லைஃப்பில். ஸோ வி டோன்ட் கெட் டு சி மச் மூவி. ஸோ வாட்ச் மூவிஸ். ஸோ நல்லா பார்க்கல. ஸோ எந்த எக்ஸ்போஜரும் ஆக்டர் கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க என்கிட்ட, அப்பா இப்படி அப்பா இப்படி. நெவர் பிலீவ்ட் இட். எனக்கு வீட்டில் வந்து அவர் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருப்பார். ரிலாக்ஸ்ட், சில்ட் அவுட். அது எப்போதுமே ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். பட் இஸ் வெரி ரிலாக்ஸ்ட், சில்ட் அவுட். அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க எல்லாருமே அப்பாவோட எனர்ஜி பற்றி பேசுவாங்க. ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சு வீட்டில் வந்து ரொம்ப கூலாக இருப்பார். பேசும்போது டக்குன்னு ஒரு எனர்ஜி வரும், அவருடைய கூலாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் 24/7 அந்த எனர்ஜி இருக்குது. எப்படி நீ யோசிச்சுட்டு இருக்க, யார் இவர், என் அப்பாவா இவர் அப்படின்னு யோசிப்பேன். நிறைய விஷயங்கள் அப்பாட்டேருந்து கற்றுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸ்டில் ஐம் நாட் ஷுர் தட் அவரளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக சில விஷயங்கள் பண்ண முடியுமான்னு எனக்கே தெரியல. பிகாஸ் there's a lot of things to learn from him. So thanks Sumati ma'am for this, and I'm really happy that my son is also here. As you said, 3 generations. So I'm really happy that this thing happened. Thank you ma'am. சார், பட் ஆரம்ப கட்டங்களில் ஸ்டோரியை சூஸ் பண்ணுறதுல, டெசிஷன் எடுக்கிறதுல நீங்கள் அப்பா அப்படி நடந்ததா இல்லை எப்படி நடக்கும்? இல்லை, அப்பாவுக்கு இந்த SMS மாதிரி படம்லாம் சுத்தமாக பிடிக்காதுங்க. இல்லை சார், நம்ம ராம் கட்டட தமிழ் ராம் மாதிரி படமும் அவருக்கு வந்து பக்கா தெளிவு. அப்பாவுக்கு வந்து பிடிச்சமான படம் வந்து திருப்பாச்சி தான். அவருக்கு அந்த மாதிரி தான் டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட் தான் பிடிக்கும். இல்ல ஃபேமிலி டெம்ப்ளேட். அவருக்கு ராம் மாதிரி படம் வந்து இதெல்லாம் இப்ப ஆபரேஷன் சக்சஸ்ரா, பேஷண்ட் டைட்ரா, இதெல்லாம் அப்படின்பாரு. இதெல்லாம் ப்ரொடியூசர் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருப்பாருடா, இது கலெக்ஷன் ஏன்னா சாங் இல்ல, இதுல ஒரு மாஸ் ஃபைட் இல்ல, ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி. ஸோ அப்போ ஆடியன்ஸ் வேற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால முடிஞ்சா என்னோட வாழ்க்கையில இன்னும் ஒரு 10 வருஷம் எடுத்து எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கோ இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கோ இன்னும் நீங்க நிறைய சினிமா எடுக்கணும், இன்னும் நிறைய கதைகள் வந்து இந்த மக்கள் கிட்ட சொல்லணும். ஒரு ரசிகனா, ஒரு லேர்னரா அதை நான் பார்த்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்னால ஏற்படுற பிரச்சனைகள் அது எல்லா இடத்துலயும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்க அப்பாவை எவ்வளவு தூரம் இறக்கி விட முடியுமோ நான் இறக்கி விட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு வந்து இவர்கிட்ட இல்ல, நான் நிறைய பேர்கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி வெளில வரும்போது என்ன ஹெல்ப் பண்ண ஒருத்தரும் வந்து சொல்றது, உங்க அப்பாவுக்கு நாங்க பெரிய லெவல்ல கடமைப்பட்டிருக்கோம். எப்படி என்னெல்லாம் சொல்றது இல்ல, ஏதோ ஒரு ரூபத்துல உங்க அப்பாவுக்கு நாங்க வந்து பெரிய லெவல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதனால நீ ஜெயிச்சு வரணும்னு மட்டும் தான் எங்களோட பிரேயர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க.